எது பொய்னே தெரியாது. உங்களை மாதிரியே இன்னொருத்தரை உருவாக்கலாம், உங்க வாய்ஸ் மாதிரியே இன்னொருத்தரை உருவாக்கலாம். எவ்வளவு ட்ரிக்குன்னு நினைக்கிறீங்க, எவ்வளவு மோசம்னு நினைக்கிறீங்க. ஐயோ, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நீங்க செய்தித்தாளில் யூடியூப்ல எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. கேரளாவில் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வயசான ஒரு கிளாஸுடைய ஒரு டீச்சர், அந்த கிளாஸுடைய டீச்சரை ஒரு பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, என்ன இவர் தப்பா நடந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுது. உடனே அவர் அரெஸ்ட் பண்றாங்க. எதுல தெரியுமா? போஸ்கோ அப்படின்றத அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் ஆயிட்டார். அவரை வாதாடிட்டு இருக்காரு 7 வருஷம் தாண்டி. அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் தப்பா சொல்லிட்டேன், அன்னைக்கு என்ன சுத்தி இருந்த 4-5 பேர் சேர்ந்து இந்த மாதிரி சொன்னாங்க, அதனாலதான் சொல்லிட்டேன். ஆனா அவருடைய லைஃப்ல 7 வருஷம் எல்லாத்தையுமே வித்து ஒன்னும் இல்லாம ஆயிட்டார். அவருடைய குடும்பம் அவரோட பிரிஞ்சிச்சு. யாருமே நம்பல. இந்த புள்ள சொன்னதான் எல்லாருமே நம்பினாங்க, காவல்துறை தான் நம்பிச்சு, எல்லாருமே. கடைசியில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவன் மன்னிப்பு கேட்ட என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நான் இல்ல தப்பு பண்ணலன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அவருடைய லைஃப் போச்சே. 7 வருஷம் எவ்வளவு துக்கப்பட்டு. இன்னைக்கு நம்ம சந்திக்கிற உலகம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான உலகம். ஜஸ்ட் நவ் டு அந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபம் முடியும் போது ஒரு தாயும் ஒரு மகனும் ஒரு மகளும் வர்றாங்க. அவங்க அப்பா ஜெயில இருக்காரு. கதறி ஜெபம் பண்றாங்க, எங்க அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு செய்யாத ஒரு கேஸை செஞ்சேன்னு அவர் பேர்ல போட்டு அவர் இப்ப ஜெயில இருக்காரு. என்ன பண்றேன்னே தெரியல. வேணும்னு 20 லட்சம் ரூபாய் கடனை கொண்டு போய் கொடுத்துட்டு, அந்த கடனை திருப்பி கேட்கும்போது, எனக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கும்போது, அப்படியா உனக்கு நீ பணம் வாங்கிட்டீன்னு சொல்றியா, நீ என்ன திட்டுறியா, நான் பாரு நீ என் பிள்ளைய தொட்டுட்ட, என் பையனை தொட்டுட்டேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னைக்கு ஜெயில அந்த மாதிரி சட்டத்துக்கு இருக்கிற பலர் இருக்காங்க. ஒரு தப்பு பண்ணல, 20 லட்சம் ரூபாய் கடனையும் கொடுத்துட்டு இப்ப யார் ஜெயில இருக்கா? மோசமான உலகம், மோசமான உலகம். நாம் சந்திக்கிற உலகம் அப்படின்றது சாதாரணமானது அல்ல. ஐயோ, ஆனா யார் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா ஆண்டவரை தவிர வேற யாரும் இல்லை. டெய்லி உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் தேவை, டெய்லி உங்களுக்கு ஜெபம் தேவை. எந்த இடத்துல எப்படி பிசாசு பொரிய வைக்கிறான்னு நமக்கு கர்த்தர் தான் நமக்கு கிருபையா இறங்குக. அவரை போல ஒருத்தருமே இல்லை.